மார்னிங் சீக்கிரமாவே எழுந்து ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு குடிச்சாச்சு. காலையில எந்திரிச்சு காஃபியோ இல்ல டீயோ எதனா ஒண்ணு குடிச்சாதான் அன்னைக்கு டேவே நமக்கு பிரிஸ்கா இருக்கும். காலையில 7 மணி இருக்கும். அப்பவே மழை நல்லா தூறல் போட்டுட்டு இருந்தது. லோகி அப்ப 5 நாள் லீவ் போட்டிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போலாமேன்னா காலையிலே சீக்கிரம் ரெடியாகி கிளம்பிட்டு இருந்தோம். காலையில 7:30க்கு ட்ரெயின். அதனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எடுத்துக்கலான்னு சூடா இட்லியும் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தக்காளி சட்னி வதக்கி தான் ரெடி பண்ணேன். அதுக்கு ஒரு கடாயில ஆயில் விட்டு ஹீட் ஆன அப்புறமா 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 4-5 பல் பூண்டு, காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகா இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கணும். இது கூடவே 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்த அப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன். புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கி அரைக்கிறப்போ டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாங்க காலையிலே சாப்பிட்டுட்டு லோகிக்கு மட்டும் பேக் பண்ணி எடுத்துட்டு கிளம்பிட்டோம். 7:30 மணிக்கு வர வேண்டிய ட்ரெயின் 3 மணி நேரம் லேட். அதனால வீட்ல இருந்தே 10 மணிக்கு தான் கிளம்பணும். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுமே ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். 11:30க்கு தான் ட்ரெயின் வந்தது. அது எப்படின்னு தெரியல, நாங்க புக் பண்ற ட்ரெயின் மட்டும் எப்பவுமே லேட்டா தான் வரும். ஒரு வழியா 11:30க்கு ட்ரெயின் வந்துருச்சு. நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.